ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 1ல் போட்டியாளராக கலந்து மக்களிடையே மிகவும் பிரபலமானவங்களில் ஒருத்தர் தான் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் சினேகன். மனதில் காதலை உருவாக்கும் காதல் பாடல்கள், பலரையும் முணுமுணுக்க வைக்கும் ஹிட்டான பல பாடல்களையும் சினேகன் எழுதியுள்ளார். எனினும் அந்த பாடல்களை எழுதியது சினேகன் தான் என்று பலருக்கும் தெரியாது. தற்போது கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியலில் கதாநாயகனாகவும் நடித்து வருகிறார். மேலும் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இவை மட்டுமல்ல, உலக நாயகனின் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்ய கட்சியின் உறுப்பினராகவும் திகழ்ந்து வருகிறார். அதுபோல சினேகன் பிக் பாஸ் ஷோவில் இருக்கும் போதே தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அறிவித்திருந்தார். தன்னுடைய காதலை ரகசியமாக வைத்திருந்த சேகன் சில வருடங்களுக்கு முன்பார் நடிகை கன்னிகாவை உலக நாயகன் கமல்ஹாசன் தலைமையில் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்புதான் இந்த தம்பதியினருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது. இச்செய்தியை சினேகன் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில், இறைவாணி ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற என்ற எனது கோரிக்கை இரட்டிப்பாய் நிறைவேறியுள்ளது. இரு தேவதைகள் எனக்கு மகளாய் பிறந்துள்ளனர் என பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது நடிகர் கமலஹாசன் சினேகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து குழந்தைகளுக்கு தங்க வளையல் அணிவித்து பெயர் சூட்டி இருக்கிறார். சினேகனின் ஒரு குழந்தைக்கு காதல் கன்னிகா சினேகன் எனவும் மற்றொரு குழந்தைக்கு கவிதை கன்னிகா சினேகன் எனவும் பெயர் சூட்டியுள்ளார் உலகநாயகன். இது பற்றி சினேகன் மற்றும் கன்னிகா வெளியிட்ட பதிவில், காதலர் தினத்தில் எங்கள் தங்க மகளுக்கு தங்க வளையலோடு காதல் கன்னிகா சினேகன் என்ற பெயரையும் கவிதை கன்னிகா சினேகன் என்ற பெயரையும் அணிவித்து வாழ்த்திய நம்மவர் எங்களின் அன்பு தலைவர் பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பின் நன்றிகள் என்று தெரிவித்திருக்கிறார். இவரின் பதிவிற்கு அவருடைய ரசிகர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு கவிஞர் சினேகனோட பாடல்கள் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.